மாடி தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கிற செடிகள், பூச்செடிகள்லாம் ஹைபிஸ்கஸ், ரோஜா, மல்லி, ஜாஸ்மின், மற்ற மல்லி வகைகள் எல்லாமே பழைய செடிகள் ஆகிடுத்து, 4-5 வருஷம் பழசு, இல்லை ரூட் பைண்ட் ஆகிடுத்து அப்படின்னா அதில் வந்து புது துளிர்கள் ரொம்ப வராது, மொட்டுக்கள்லாம் ரொம்ப சின்னதாக வரும், பூக்களும் சின்னதாக தான் இருக்கும், எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த செடிகள்லேருந்து நம்ம புதுசாக உருவாக்கினாதான் நல்ல புத்துணர்ச்சியோட புது செடிகள் நமக்கு கிடைக்கும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்களும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய செடிகள் இருந்ததுன்னா நீங்கள் அதையே வச்சுட்டு இருக்காமல் அதுலேருந்து நல்ல ஒரு பென்சில் சைஸ் கட்டிங்ஸ் நிறைய எடுத்து புதுசாக சின்ன இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற டப்பாவில் ஓட்டை போட்டு பாட்டிங் மிக்ஸ் போட்டு அதில் ஊனி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல வேர் பிடிச்சிக்கும். ஸோ இப்போ 4-5 கிளைகள் வச்சிங்கன்னா ஒரு 2-3ஆவது உங்களுக்கு வேர் பிடிச்சிக்கும். புதுசாக பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ணி நல்ல பெரிய தொட்டிகளில் திரும்ப நட்டுக்கலாம். ஸோ அந்த பழைய செடி நீங்கள் தேவையில்லாமல் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உரம் போட்டு அது பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி புது செடிகள் வளர்க்க தான் உங்களுக்கு நிறைய பெரிய பூக்கள் கிடைக்கும், நிறைய பூக்களும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள், 2 முறையில் இன்றைக்கி நம்ம புது செடிகளை உருவாக்கிக்கலாம். ஒன்று வந்து கட்டிங்ஸ் சொன்னேன், இன்னொன்று வந்து பாருங்கள் இந்த மாதிரி சாயில் லேயரிங் பண்ணலாம். இந்த கீழே வர கிளைகளை அப்படியே வளைச்சி இன்னொரு தொட்டியில் இல்லாட்டா ஒரு சின்ன கப்பில் மண் போட்டு அதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஊனி வச்சிடணும். அப்படியே இது மேலே எழும்பி வராமல் இருக்க ஒரு சின்ன கல்லையும் வச்சிட்டிங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த 2 தொட்டியும் வச்சுக்கணும். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 மாதத்தில் 1 மாதத்துலேயே கூட நல்ல வேர் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தாய் செடியிலேருந்து இதை பிரித்து கட் பண்ணி புது செடியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த சீசனில் நிறைய செடிகள் உருவாக்கிக்கலாம். இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள், புதுசாக கட்டிங்ஸ் மூலமாக வேர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வேர் வந்த மல்லி செடியை நடும்போது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த வேர் பாருங்கள் நல்லா படர வளர்ந்துருக்கு, பரப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதை வந்து மண்ணில் ஊனும்போது ஒரு சின்ன குழி தோண்டி அப்படியே சொருகி விடக்கூடாது. நல்ல அகலமான குழியாக தோண்டி அதை பரப்பாக வைக்கணும். நல்லா பரவலாக அந்த வேர்கள் மண்ணில் ஊனுற மாதிரி வைக்கணும். அதுதான் இந்த மல்லி செடி வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். அப்போது அது நல்லா வேர் புது மண்ணில் பிடிச்சி நல்ல பெரிய செடியாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும்.